ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மந்தோட பட்ஜெட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரி மந்த் வந்து நான் ஏன் பட்ஜெட் வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். நமக்கு வந்து திடீர்னு ஏதாவது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் வரும், இல்லை ஏதாவது வந்து கம்மியாகும். அதெல்லாம் வந்து பட்ஜெட்டில் வந்து எப்படி வந்து மேட்ச் பண்ணி போடுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ எவ்ரி மந்த் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நான் போடுற பட்ஜெட்டை விட ஒரு 7,000 ருபீஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படுது. ஸோ அதை நான் வந்து எப்படி மேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ எங்களோட சேலரி வந்து 60,000 ருபீஸ். ஸோ அந்த 60,000ல் ஹோம் லோன் வந்து 30,000, ஹவுஸ் ஹோல்டு வீட்டு செலவுக்கு 10,000 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன். சேவிங்ஸ்க்கு வந்து 13,000 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன். ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு 3,000 வந்து போட்டிருக்கோம். இந்த மந்த் வந்து ஊருக்கு போகிற ஐடியா இருக்குது. ஸோ அதுக்காக வந்து 3,000 ருபீஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து கிரெடிட் கார்டோட பில் வந்து ஒரு 4,000 ருபீஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 60,000 ருபீஸ் வந்து வருது. ஸோ இப்படி தான் வந்து மேஜராக வந்து நான் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து டவுட்டும் வந்து வரலாம், ட்ராவல் எப்படி வந்து 3,000 ருபீஸ்க்கு வந்து பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ட்ரெயினில் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ 1,500 அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து 1,500 இருக்குது. ஸோ அங்கே ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு ஒன் டே தான். ஸோ அதனால் போயிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கு இந்த அமௌண்ட் வந்து இனாஃபாகவே வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒன்று நான் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எங்களோட டெப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் லோன். எங்களுக்கு இருக்க மேஜர் கடன் வந்து ஹோம் லோன் தான். அதுக்கு மந்த்லி வந்து 30,000 ருபீஸ் வந்து இஎம்ஐயாக வந்து பே பண்ணுறோம். ஸோ 4 இயர்ஸ் வந்து எங்களோட ஹோம் லோன், அதில் 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது. கரெக்டாக இந்த ஆகஸ்ட் மந்த்து தான் வந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிமைனிங் வந்து 2 இயர்ஸ் இருக்கு. இன்னும் நாங்கள் வந்து 7,20,000 ருபீஸ் வந்து பே பண்ணணும். இன்னும் 2 இயர்ஸ்க்கு வந்து நாங்கள் பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு இருக்க லோன் வந்து என்ன அப்படின்னா வந்து ஜுவல் லோனு. இது வந்து ஒரு 3 lakhsக்கு வந்து இருக்கு. இது வந்து 4% இன்ட்ரெஸ்ட்ல வந்து வச்சிருக்கோம். இதை வந்து அடிக்கடி வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க, எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வச்சிருக்கோம். ஸோ 3 lakhsக்கு வந்து நம்ம ஜுவல்ஸ் வந்து வச்சு வைக்கணும். பே பண்ணும் போது வந்து 7% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும். அதாவது 1 லட்சத்துக்கு வந்து 7,000 ரூபாய். அப்போ 3 லட்சத்துக்கு 21,000 வந்து பே பண்ணணும். பே பண்ணதுக்கு அப்புறம் 4% தான் அதுக்கான இன்ட்ரெஸ்ட். ரிமைனிங் வந்து மானியம் அப்படின்னு சொல்லிட்டு 3% வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்போ 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து நமக்கு 9,000 ருபீஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். அந்த இயர் எண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, மார்ச் மந்த்து, அந்த டைம் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து ஏன் நான் அமௌண்ட் வந்து பே பண்ணாமல் இருக்கேன், இதுக்கு முன்னாடி என்னோட மார்ச் மந்த் பட்ஜெட் அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் ஜுவல் லோனுக்குன்னு 10,000 ருபீஸ் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ ஏன் எடுத்து வைக்கிறது இல்லை அப்படின்னா, இதோட இன்ட்ரெஸ்டே வந்து 4% தான். ஸோ எனக்கு வந்து சேவிங்ஸில் போட்டால் மினிமமாக வந்து ஒரு 7% கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 4% லோனுக்கு வந்து போடணுமா இல்லை அந்த 7% போடணுமா அப்படின்னு கேட்டால் வந்து நான் அந்த 7%க்கு தான் வந்து போடணும்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து கடன் இருக்கு, சேவிங்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, ரெண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து எடுத்து பாருங்க. எது ஹையா இருக்கோ அதை பே பண்ணுங்க. உங்களுக்கு சேவிங்ஸ் ஹையான இன்ட்ரெஸ்ட் இருந்தா சேவிங்ஸ் பண்ணுங்க. இல்ல கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா வந்து கடனை வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. இல்ல ரெண்டுமே வந்து ஓரளவு ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னா இருக்கிற அமௌண்ட்டை பாதி பாதியா வந்து போட்டுங்க. நிறைய பேர் வந்து சேவிங்ஸ் ஐடியாலாம் வந்து கேக்குறீங்க. அவங்களுக்காக இந்த டிப்ஸை வந்து சொல்றேன். இந்த ஜுவல் லோனுக்கு வந்து 4% தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் வந்து டச் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். இதை ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால. அதுக்கடுத்து கிரெடிட் கார்டு லாஸ்ட் மந்த் வந்து நான் ஜிஆர்டியில் வந்து ஒரு ரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், சிட்டு ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணிட்டு. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 100 மில்லிகிராம்ஸ் வந்து வந்திருந்தது. அதுக்கு ஜிஎஸ்டி வந்து பே பண்ணியிருந்தோம். அதை வந்து கிரெடிட் கார்டில் தான் வந்து பே பண்ணியிருந்தோம். அதை நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் மேட்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கிரெடிட் கார்டு பில் வந்து 4,000 ருபீஸ். ஸோ டோட்டலாக கடனுக்காக நாங்கள் எவ்வளோ கட்டுறோம் அப்படின்னா 30,000 ருபீஸ் வந்து எங்கள் ஹோம் லோனும் 4,000 ருபீஸ் வந்து கிரெடிட் கார்டு பில்லு ரெண்டும் சேர்த்து 34,000 வந்து டோட்டலாக டெப்ட்டுக்குன்னு மட்டும் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கடுத்து வந்து சேவிங்ஸ். ஸோ ஜிஆர்டியில் வந்து 2 சிட்டு ஸ்கீம் வந்து நான் வந்து போட்டுட்டு இருந்தேன், 4,000 அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு தான் ரிங் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து அக்டோபரில் வந்து மெச்சூரிட்டி ஆகுது. ஸோ அதுக்கு வந்து 4,000 ருபீஸ் வந்து பே பண்ணணும். அது நெக்ஸ்ட் வந்து எல்ஐசி வந்து ஒரு ஸ்கீம் வந்து போட்டிருக்கோம். அதுக்கு நாங்கள் வந்து மந்த்லி வந்து பே பண்ணுறோம். ஸோ மந்த்லி வந்து 2,500. பிபிஎஃப்ல வந்து மந்த்தானா ஒரு 3,000 ருபீஸ் வந்து போட்டு வச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வந்து எங்கள் பையனோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக. அதுக்கடுத்து என்பிஎஸ். ஸோ என்பிஎஸ்ல 3,000 ருபீஸ் வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக. அது இல்லாமல் அவருக்கு இபிஎஃப் இருக்கு. ஸோ ஆஃபீஸ்ல இருந்து அதில் ஒரு 2,300 சம்திங் வந்து அதில் வந்து வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி 5,000 ருபீஸ் வந்து நாங்கள் வந்து எடுத்து வைக்கிறோம்.
அதுக்கடுத்து ஸ்பெஷல் டே சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 500 வந்து எடுத்து வைப்பேன். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஏதாவது ஸ்பெஷல் டே வருது அப்படின்னா அதுக்கு ட்ரெஸ் எடுக்கவோ இல்லை வேறு ஏதாவது கேக் வாங்க அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்கு இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இதை ஜஸ்ட் சும்மா வந்து ஒரு பர்ஸில் வந்து போட்டு வச்சுப்பேன். ஸோ இதுதான் என்னோட டோட்டல் சேவிங். ஸோ கோல்டுக்குன்னு ஒரு 4000, எல்ஐசி 2500, பிபிஎஃப் 3000, என்பிஎஸ் 3000, ஸ்பெஷல் டேன்னு சொல்லி 500, மொத்தமாக வந்து 13,000 ருபீஸ் வந்து இந்த மந்த் வந்து என்னோட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். எப்போ வந்து இன்ஸ்டா கோல்டு அப்படின்னு போட்டு ஒரு 2000 ருபீஸ் இல்லை 1000 ருபீஸ் எவ்வளோ வந்து பட்ஜெட்டில் வருதோ அதை வந்து நான் போட்டிருப்பேன். பட் இந்த மந்த் வந்து இந்த ட்ராவலில் வந்து நான் 3000 வந்து போட்டுட்டேன். அப்படிங்கிறதுனால எதில் கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நான் இன்ஸ்டா கோல்டில் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஸ்டா கோல்டு வந்து ஓப்பன் பண்ணேன் ஜான்வரியில். ஸோ அதில் 2 கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் 7% பெனிஃபிட்டில் மட்டும் பே பண்ணிட்டு. ஸோ இப்போ வந்து அக்ஷய திருதியை நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திருதியைக்காக வந்து ஜூனில் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து நான் 1 கிராம் தான் டார்கெட்டாக பண்ணியிருக்கேன். அதில் 600 மில்லிகிராம்ஸ் ஆல்ரெடி நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் வந்து ஒரு 400 மில்லிகிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் மந்த்து இல்லை இந்த மந்த்லேயே வந்து ஹவுஸ் ஹோல்டில் ஏதாவது வந்து பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு மேட்ச் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டும் நெக்ஸ்ட் மந்தில் கொஞ்சம் அமௌண்ட்டும் போட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோட சேவிங்ஸ் ஐடியா வந்து போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து நாங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸும் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ 3 இயர்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ 3 இயர்ஸ்க்கான ப்ரீமியம் வந்து பே பண்ணி வாங்கிட்டோம். ஸோ 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து 10 lakhs வந்து கவர் ஆகும். எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, என் பையனுக்கு. அது இல்லாமல் அவருக்கு கார்பரேட் இன்சூரன்ஸ், அதாவது அவங்க ஆஃபீஸ்லேயும் வந்து இன்சூரன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து ஒரு 4 lakhs வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து அதில் டாப் அப்பும் வந்து ஒரு 40 lakhs கிட்ட வந்து வச்சுருக்கோம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நாங்கள் வந்து இப்போ அமௌண்ட் எதுவுமே பே பண்ணல. இப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு 1.5 years வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னொரு 1.5 yearsக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நாங்கள் ப்ரீமியம் பே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து பே பண்ணணும். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 2 crores வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 26,000 வந்து பே பண்ணுறோம். எவ்ரி February மந்த் வந்து இதை நாங்கள் வந்து பே பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அவருக்கு லீவ் என் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து லீவை வந்து பிஎல்லாம் எடுக்காமல் இருக்கோம் அப்படின்னா அதை கேஷாக கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி இதை நாங்கள் வந்து பே பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்கீம் அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் வந்து கிடைக்கும்ல, அந்த மந்த்தை டார்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீபாவளி போனஸ் வருதா, ஸோ அந்த டைம்ல ஒரு ஸ்கீமுக்கு நீங்க பே பண்ற மாதிரி உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த டைம்ல வந்து பே பண்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வர போனஸ் அமௌண்ட் எடுத்து அப்படியே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணுங்க. நாங்க அந்த மாதிரி தான் வந்து எப்பவுமே வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ ஏதாவது வந்து போனஸ் வருது அப்படின்னா அதை கரெக்டாக எதுக்கு யூஸ் பண்ணணும், ஈவன் கேஷ் வருது அப்படின்னா அதை அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்குவோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்றும் வந்து பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது அப்படின்னா. இப்போ சேவிங்ஸு டெப்ட் இது ரெண்டையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கடுத்து வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த தடவை எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வந்து போட்டிருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸுக்கு வந்து 300 × 4 அப்படின்னு போட்டு 1200 வந்து போட்டிருக்கேன். ஃப்ரூட்ஸு இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸு ஏதாவது ஒன்று வந்து வாங்கிக்குவேன். 200 × 4 800 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து ஃப்ரூட்ஸுக்கு வந்து 200 வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ரிமைனிங் வந்து இதுக்கு 600 இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டை நான் ட்ரை ஃப்ரூட்ஸாக வந்து வாங்கிக்குவேன். இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸாகவே வாங்கிக்குவேன். கிளைமேட்டை பொறுத்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கிக்குவேன். ஸோ ரைஸுக்கு வந்து 1200. ஸோ பர் மந்த்துக்கு வந்து 600 அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்குவேன். கேஸுக்கு வந்து 1000 ருபீஸு. ஸோ டிவைட் பை 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 500. இதெல்லாம் வந்து 2 months ஒன்ஸ் வர செலவு. அதனால தான் டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதில் வந்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிராசரிஸ். ஸோ கிராசரிஸ்க்கு வந்து 2000 ரூபாய் வந்து போட்டிருக்கேன். இந்த கிராசரிஸ்க்கு 2000 அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாவே எப்படி 2000ல் பண்ணுறீங்க, இதெல்லாம் பாசிபிள் இல்லை அப்படி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா நான் இது வரைக்கும் 2000 தாண்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. என்னோட மேக்ஸிமம் அமௌண்ட்டு இதுக்கு வந்து 2000 ருபீஸ் தான். அண்ட் வெஜிடபிள்ஸுக்குமே வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி 1400 வந்து வாங்குறீங்க, அப்படி வாங்குறது வந்து பாசிபிளே இல்லை. நீங்கள் அதுவும் பெங்களூரில் இருக்கீங்க, அங்கே எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்ன்னு தெரியுமா, எப்படி வந்து 1200 வாங்குறீங்கன்னு கூட எனக்கு 4-5 பேர் வந்து கமெண்ட் பண்ணிலாம் கேட்டீங்க. அதுக்கும் நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டில் வந்து நான் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், என்ன ரேட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு கூட வந்து ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்கை வேணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து நான்வெஜ்ஜுக்கு வந்து 250 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ 4 வீக்ஸுக்கு வந்து 1000 ருபீஸு. ஸோ மில்க்கு வந்து நாங்கள் இங்கே நந்தினி பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ½ லிட்டர் வந்து 27 ருபீஸு. ஸோ 30 டேஸ்க்கு வந்து 800 ருபீஸு. இது வந்து மந்த்லி அவங்க வந்து கரெக்டாக 800 ருபீஸ்ன்னு வந்து வாங்கிக்குவாங்க. அது ஃபெப்ரவரியாக இருந்தாலும் சரி, ஜான்வரியாக இருந்தாலும் சரி, ஏப்ரலாக இருந்தாலும் சரி, 28 டேஸ் இருக்கிறதா இருந்தாலும் சரி, 31 டேஸ் 30 டேஸ் எது இருந்தாலும் சரி,
மந்த்லி வந்து உங்களுக்கு 800 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். அதுக்கடுத்து எக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 600 வந்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ரீசார்ஜுக்குன்னு சொல்லிட்டு இங்கே 500 வந்து போடுவேன். பட் இந்த மந்த் வந்து எங்களுக்கு வந்து வரல. ஏன் வரல அப்படின்னா நாங்கள் 77 டேஸ் பேக் தான் வந்து போடுவோம். ஸோ இந்த மந்த் வந்து எனக்கும் இன்னும் ரிமைனிங் வந்து டேஸ் இருக்குது, அவருக்கும் வந்து ரிமைனிங் டேஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மந்த் யாருக்குமே வந்து ரீசார்ஜ் வந்து முடியல. ஸோ அதனால இதில் ரீசார்ஜுக்கு நான் எந்த அமௌண்ட்டும் வந்து போடலை. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மாற்றணும். ஸ்டாண்டர்டாக 500 1000 அப்படி எடுத்து வைக்காம இந்த மந்த் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா வந்து போடுங்க. இல்லை அப்படின்னா அதை எடுத்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து அலோகேட் பண்ணி வச்சிருங்க. அப்படி அலோகேட் பண்ணாமல் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த 500 எங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். இதுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த மந்த் இல்லை அப்படின்னா அதை வேற எதுலையாவது கரெக்டாக வந்து அலோகேட் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஒய்ஃபை என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. ஜியோ வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நெட்டு மட்டும்தான், சேனல்ஸ் கிடையாது. ஸோ வந்து இன்டர்நெட்டுக்கு மட்டும் 300 ருபீஸு. பெட்ரோல் வீட்டு யூஸுக்கு மட்டும், ஏதாவது கிராசரிஸ் வாங்க போகிறது, வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறது, இல்லை ஏதாவது சும்மா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றது, அந்த மாதிரிக்கு மட்டும் 500 ருபீஸு. ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ், என் பையனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ் வந்து வாங்க சொல்கிறாங்க, ஏதாவது கலர் பென்சில், ஸ்கெட்சு எல்லாம் தொலைச்சிட்டு வந்துடுறான். ஸோ அதெல்லாம் திருப்பி வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு 500 ருபீஸு. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 500 ருபீஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது மோஸ்ட்லி எங்கள் பையனுக்கு தான் வந்து ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ இப்போ ஸ்கூல் போகிறதுனால அடிக்கடி வந்து ஏதோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. கோல்டு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால ஒரு 500 அப்படின்னு போட்டிருக்கேன். இபிக்கு வந்து 300 ருபீஸ். மிஸ்லினியஸ்ன்னு சொல்லிட்டு 400 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த மந்த் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது பட்ஜெட், எனக்கே வந்து தெரியுது. அதனால தான் மிஸ்லினியஸ்ன்னு சொல்லிட்டு 400 வந்து போட்டிருக்கேன். இது எங்கேயாவது வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த 400 வச்சு மேட்ச் பண்ணிக்குவேன். மோஸ்ட்லி இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 400 வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இல்லை ஸ்கூல் எக்ஸ்பென்சஸில் திடீர்னு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 400 அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ டோட்டலாக ஹவுஸ் ஹோல்டுக்கு இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து 10,000 ருபீஸ் வந்து வருது. ஸோ டோட்டலாக இந்த 60,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் லோனுக்கு 30,000, கிரெடிட் கார்டு பில்லு வந்து ஒரு 4,000, ட்ராவலுக்கு வந்து ஒரு 3,000, சேவிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு 13,000, ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ் போட்டு ஒரு 10,000 போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 60,000 ருபீஸை வந்து ப்ராப்பராக வந்து பட்ஜெட் போட்டுட்டேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் வந்து போடணும். உங்கள் சேலரியை 1 ருபி கூட விடாமல் எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக வந்து போட்டு வச்சுக்கணும். எங்கெங்கே போடணும், சேவிங்ஸுக்கு எவ்வளோ, டெப்ட்டுக்கு எவ்வளோ, வீட்டு செலவுக்கு வந்து எவ்வளோ, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து இதில் இன்னொரு பாயிண்ட் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பெங்களூரில் இருக்கீங்க பட் வந்து ரெண்ட் மென்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டோட ரெண்ட் வந்து 10K. எங்கள் வீட்டோட ரெண்ட் வந்து 10K ப்ளஸ் வந்து வாட்டர் சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டர் சார்ஜஸ் இப்போ வந்து காவேரி வாட்டர் எங்களுக்கு வரதுனால ஒரு 500 ருபீஸ் பர் மந்த் அந்த மாதிரி தான் வந்து வருது. ஸோ ஒரு 11K அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து பே பண்ணிடுவாங்க. ப்ளஸ் வந்து அவர் ஆஃபீஸ்க்கும் வந்து பைக்கில் தான் வந்து போயிட்டு வருவார். அதுக்கான பெட்ரோல் அலவன்ஸ்ன்னு தனியாக வந்து ஒரு 2.5K வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக அலவன்சஸ். சேலரியை வந்து நாங்கள் இப்படி தான் வந்து போட்டுப்போம். ஸோ அலவன்சஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பைக்குக்கு பெட்ரோல் போட்டு போய் தான் ஆகணும். ஸோ அதனால அந்த அமௌண்ட்டை நாங்கள் கையே வந்து வைக்க மாட்டோம். ஸோ ரிமைனிங் இந்த சேலரியில் தான் நாங்கள் ஏதாவது வந்து மேட்ச் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி நான் வந்து மேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம். ப்ளஸ் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ இதில் கிரெடிட் கார்டு பில்லு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இந்த மந்த் நான் வந்து போடலை. நெக்ஸ்ட் மந்த் இந்த 4,000 ருபீஸை வந்து எடுத்து ஸ்கூல் ஃபீஸ்க்காக வந்து நான் போட்டு வச்சிருவேன். ஸோ அதையும் வந்து கேட்குறீங்க, ஸ்கூல் ஃபீஸ் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே அலோகேட் பண்ணலையே, உங்கள் பையனோட ஃபீஸ் எப்படி கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து சொல்கிறேன். ஸோ இந்த 4,000 எடுத்து வச்சிருவேன். இந்த சிட்டு ஸ்கீமும் வந்து முடிஞ்சோடனே இதோட 4,000 இருக்கும். ஸோ அப்போ வந்து மந்த்லி 8,000 எடுத்து வச்சேன் அப்படின்னா ஃபீஸ் வந்து என்னால் கரெக்டாக வந்து கட்டிட முடியும். ஸோ அதனால தான் இப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். உங்கள் வீட்டு பட்ஜெட்டும் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டீங்களா, நான் இதில் வந்து கரெக்டாக போட்டிருக்கேனா, இல்லை இன்கேஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அப்படி ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் இப்படி தான் வந்து ஒரு 4-5 இயர்ஸாக வந்து பட்ஜெட்டை போட்டு வந்து ஓட்டிகிட்ருக்கேன். மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் இயர்லாம் நான் பட்ஜெட்லாம் வந்து போட மாட்டேன். ஜஸ்ட் எங்களை அப்போ சேலரியே வந்து ஒரு 38,000 தான். அதனால் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. கொஞ்சம் கரெக்டாக 20,000 வந்து நாங்கள் எடுத்து சேவிங்ஸ்க்குன்னு வச்சுட்டு ரிமைனிங் வந்து 18,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து கரெக்டாக அலோகேட் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து பட்ஜெட் போட்டு தான் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பட்ஜெட் போடுங்க, நிறையா வந்து சேவ் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.